Hi friends, welcome to my channel. TET எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்க ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி 10th கெமிஸ்ட்ரிலேருந்து தான் நம்ம வீடியோஸ் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. டெட் எக்ஸாமுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் தான் இருக்குது, சீக்கிரமே ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் எல்லா வீடியோஸுமே இருக்குது, நீங்கள் எல்லா வீடியோஸுமே நீங்கள் பார்க்கலாம். 2 அல்லது அதற்கு மேற்பட்ட பொருட்கள் ஒரே நிலைமையில் ஒரு கலவையில் இருந்தால் இந்நிலைக்கு என்ன பெயர்? ஒருபடித்தான நிலை. ஒரு கரைசலில் 2 பொருட்கள் கலந்திருந்தால் இந்நிலைக்கு என்ன பெயர்? இருமடி கரைசல். கரைபொருள் அளவை பொறுத்து எத்தனை வகைப்படும்? 3. உண்மை கரைசலுக்கு எடுத்துக்காட்டு சர்க்கரை கரைசல். துகள்கள் பிரிக்கப்பட்ட பொருள் என்ன? பிரிகை நிலைமை. கூழ்ம துகள்கள் விரவி உள்ள தொடர் நிலைமம் என்ன? பிரிகை ஊடகம். பிரிகை நிலைமம் ப்ளஸ் பிரிகை ஊடகம் கூழ்ம கரைசல். தொங்கல்களுக்கு எடுத்துக்காட்டு சுண்ணாம்புத்தூள், நீரின் கலவை. கூழ்ம துகள் மீது ஒளிப்பட்டு சிதறும் நிலைக்கு என்ன பெயர்? டிண்டால் விளைவு. தொடர்ந்து ஒழுங்கில்லா நிலையில் இயங்கும் கூழ்ம துகள்களின் இயக்கம் என்ன இயக்கம்? ப்ரௌனியின் இயக்கம். உண்மை கரைசலில் துகள்களின் உருவ அளவு 1 ஆம்பியர் முதல் 10 ஆம்பியர் வரை. கூழ்ம கரைசலின் துகள்களின் உருவ அளவு 10 A முதல் 1000 A வரை. தொங்கல் துகள்களின் உருவ அளவு 1000 Aவுக்கு மேல். இயற்கையில் தெவிட்டிய கரைசலுக்கு எடுத்துக்காட்டு பூமியில் கரைந்துள்ள நைட்ரஜன். திண்மம் கலந்த கரைசலுக்கு எடுத்துக்காட்டு உலோகக் கலவை. திண்ம நீர்மம் கலந்த கரைசலுக்கு எடுத்துக்காட்டு சர்க்கரை கரைசல். திண்மம் வாயு கலந்த கரைசலுக்கு எடுத்துக்காட்டு புகை. திண்ம திண்மம் கலந்த கரைசலுக்கு எடுத்துக்காட்டு பாலாடை கட்டி. நீர்மம் கலந்த கரைசலுக்கு எடுத்துக்காட்டு பால். நீர்ம வாயு கலந்த கரைசலுக்கு எடுத்துக்காட்டு மேகம். வாயு திண்மம் கலந்த கரைசலுக்கு எடுத்துக்காட்டு தக்கை. வாயு நீர்மம் கலந்த கரைசலுக்கு எடுத்துக்காட்டு சோடா நீர். வாயு கலந்த கரைசலுக்கு எடுத்துக்காட்டு ஹீலியம், ஆக்சிஜன். ஆழ்கடலில் மூழ்குதலில் காணப்படும் வாயு கலவை ஹீலியம், ஆக்சிஜன். நீரில் 20 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் காப்பர் சல்பேட்டின் கரைதிறன் எவ்வளவு? 20.7 கிராம். நீரில் 25 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் NaClஇன் கரைதிறன் எவ்வளவு? 36 கிராம். நீரில் 25 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் NaBrஇன் கரைதிறன் 95 கிராம். நீரில் NaBrனா சோடியம் புரோமைடு. 25 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் NaBrஇன் கரைதிறன் 95 கிராம். நீரில் 25 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் NaNO3இன் கரைதிறன் 92 கிராம். NaNO3னா சோடியம் நைட்ரேட். நீரில் 25 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் NaClஇன் கரைதிறன் 184 கிராம். கரைதிறனை பாதிக்கும் காரணிகள் யாவை? வெப்பநிலை, கரைபொருளும் கரைப்பானின் தன்மையும், அழுத்தம். அணு என்பது ஆங்கில சொல் ஆட்டம். அந்த ஆங்கில சொல்லின் அட்டாமஸ் எந்த மொழிச்சொல்? கிரேக்கம். ஐன்ஸ்டீன் சமன்பாடு E=mc². ஒத்த அணு எண்களையும் வேறுபட்ட நிறை எண்களையும் கொண்டுள்ள தனிமம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஐசோடோப்புகள். ஐசோடோப்புகளுக்கு எடுத்துக்காட்டு 17Ci35, 17Ci37. ஒத்த நிறை எண்ணையும் வேறுபட்ட அணு எண்களையும் கொண்டுள்ள வெவ்வேறு தனிமங்களின் அணுக்கள் என்ன? ஐசோபார்கள். ஐசோபார்களுக்கு எடுத்துக்காட்டு Arனா ஆர்கன், Caனா கால்சியம். 18 Ar10, 20 Ca40. ஒத்த நியூட்ரான் எண்ணிக்கையை கொண்ட வெவ்வேறு தனிமங்களின் அணுக்கள் என்ன? ஐசோடோன்கள். ஐசோடோன்களுக்கு எடுத்துக்காட்டு Cனா கார்பன், Nனாக்க நைட்ரஜன். 6 C13, 7 N14. வாயுவின் ஒப்பு மூலக்கூறு நிறை என்பது வாயு அல்லது ஆவியின் ஒரு மூலக்கூறு நிறை பை ஒரு ஹைட்ரஜன் அணுவின் நிறை. ஆவி அடர்த்தி என்பது ஒரு கன பருமன் உள்ள ஆவி அல்லது வாயுவின் நிறை பை ஒரு கன பருமன் உள்ள ஹைட்ரஜனின் நிறை.
வாயுவின் பருமனுக்கும் துகள்களின் எண்ணிக்கைக்கும் உள்ள தொடர்பை தருவித்தவர் யார்? அமிடோ அவகோட்ரா. ஒரு மோல் வாயுவானது அடைத்துக்கொள்ளும் பருமன் எவ்வாறு அழைக்கப்படும்? மோலார் பருமன். அவகோட்ரா எண் 6.023 × 10⁻23. ஒரு தனிமம் அல்லது சேர்மத்தின் மிக எளிய அமைப்பின் அலகு மூலக்கூறு. ஓரணு மூலக்கூறு எடுத்துக்காட்டு ஹீலியம், நியான். HENE. ஓரணு மூலக்கூறுகளுக்கு எடுத்துக்காட்டு ஹீலியம், நியான். HENE. ஈரணு மூலக்கூறுகளுக்கு எடுத்துக்காட்டு ஹைட்ரஜன் H2, குளோரின் Cl2, ஆக்சிஜன் O2. மூவணு மூலக்கூறுகளுக்கு எடுத்துக்காட்டு ஓசோன் O3. பல அணு மூலக்கூறுகளுக்கு எடுத்துக்காட்டு பாஸ்பரஸ் P4, சல்ஃபர் S3. தனிமத்தின் ஒப்பு அணு நிறையின் அலகு என்ன? இல்லை. ஹைட்ரஜன் கிராம் அணு நிறை என்ன? 1 கிராம். கார்பனின் கிராம் அணு நிறை என்ன? 12 கிராம். நைட்ரஜனின் கிராம் அணு நிறை என்ன? 14 கிராம். ஆக்சிஜனின் கிராம் அணு நிறை என்ன? 16 கிராம். சோடியத்தின் கிராம் அணு நிறை என்ன? 23 கிராம். ஒரு அணு நிறை அலகு என்பது கார்பனின் ஒரு அணுவின் நிறையின் எத்தனை பாகம்? 1/12 பாகம். வேதி வினையில் பங்கு பெறும் பொருட்களுக்கு என்ன பெயர்? வினைபடு பொருட்கள். வினைப்படும் பொருட்கள் உருவாகும் பொருட்களுக்கு என்ன பெயர்? வினை விளை பொருட்கள். ஒரு சேர்மம் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட பொருளாக பிரிகின்ற வினைக்கு என்ன பெயர்? சிதைவுறுதல் வினை. ஆப்பிளில் உள்ள அமிலம் மாலிக் அமிலம், எலுமிச்சை சிட்ரிக் அமிலம், திராட்சை டார்டாரிக் அமிலம், தக்காளி ஆக்சாலிக் அமிலம், காடி உணவு பதப்படுத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. காடினா வினிகர். அசிட்டிக் அமிலம், தயிர் லாக்டிக் அமிலம். வலிமை குறைந்த அமிலங்களுக்கு எடுத்துக்காட்டு HCOOH, CH3, COOH. வலிமை மிகு அமிலங்களுக்கு எடுத்துக்காட்டு HCl, HNO3, H2SO4. எந்த உலோகங்கள் நீர்த்த அமிலங்களுடன் வினைபுரிந்து ஹைட்ரஜனை வெளியேற்றுவதில்லை? CuAg. வலிமை மிகு காரங்களுக்கு எடுத்துக்காட்டு NaOH, KOH. வலிமை குறைந்த காரங்களுக்கு எடுத்துக்காட்டு NH4OH, CaOH2. நீரில் கரையும் காரங்களுக்கு என்ன பெயர்? அல்கலீல்கள். அல்கலீல்களுக்கு எடுத்துக்காட்டு NaOH, KOH. காரம் + அமிலம் = உப்பு + நீர். எந்த உலோகங்கள் சோடியம் ஹைட்ராக்சுடன் வினை புரிவதில்லை? Cu செம்பு, Ag வெள்ளி, Cr குரோமியம். எலுமிச்சை சாறுவின் pH மதிப்பு 2.2 லிருந்து 2.4 வரை. தக்காளி சாறுவின் pH மதிப்பு 4.1. காப்பியின் pH மதிப்பு 4.4 லிருந்து 5.5. மனிதனின் உமிழ்நீரின் pH மதிப்பு 6.5 to 7.5. வீட்டில் பயன்படுத்தும் அமோனியாவின் pH மதிப்பு 12. மனித உடலில் குளிர், இருமல் மற்றும் ப்ளூ காய்ச்சல் பாதிக்கும் போது pHன் மதிப்பு 6.9. மனித உடலில் புற்றுநோய் உருவாகும் போது pHன் மதிப்பு 5.5. நம் வயிற்றில் சுரக்கும் திரவத்தின் pHன் மதிப்பு 2. மனித இரத்தத்தின் ஈழ மதிப்பு என்ன? 7.35 to 7.45. வாகனங்களில் உள்ள குளிர்விப்பானில் தண்ணீர் உறைவதை தடுக்க பயன்படுவது எத்தனால். உயிரியல் மாதிரிகளை பாதுகாக்க பயன்படுத்துவது எத்தனால். இருமல் மருந்துகளிலும் ஜீரணமாக்கும் மருந்துகளிலும் பயன்படுவது எத்தனால். பருத்தி, லினன் துணிகளை வெளுக்க பயன்படுவது சலவைத்தூள் CaOCl2. முறிந்த எலும்புகளை ஒட்ட வைக்கும் சிலைகளுக்கான வார்ப்புகளை செய்ய பயன்படுவது பாரிஸ் சாந்து. கார்பனின் இணைதிறன் எவ்வளவு? 4. கார்பனின் புறவேற்றுமை வடிவத்திற்கு எடுத்துக்காட்டு வைரம், நிலக்கரி, மரக்கரி, புல்லரி.
அல்கேன் என்பது CnH2n+1, அல்கீன்கிறது CnH2n, அல்கைன்கிறது CnH2n-2. எத்தனாலின் IUPACயின் பெயர் ஈத்தீன். அசிட்டிலீனின் IUPACயின் பெயர் ஈத்தைன். காடி வினிகர் தயாரிக்க பயன்படும் அமிலம் எத்தனாயிக் அமிலம். ரப்பர் பாலை கெட்டிப்படுத்த பயன்படும் அமிலம் எத்தனாலிக் அமிலம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.